ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 19th வந்து என் மாமனாரோட திதி வருது. நம்ம தர்ப்பணம் கொடுக்கறக்காக இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என் கூடயே வாங்க, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்ப்பணம் கொடுக்க போகல. யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ நீங்க எல்லாருமே போய் தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால இப்ப நான் தர்ப்பணம் கொடுக்க போறேன். உடனே கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிடாதீங்க, எங்களை எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் செய்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்னை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே நான் என்ன சொன்னேங்கிறது நல்லாவே தெரியும். எல்லாரும் கொடுங்க, நேரம் இருந்தா போய் கொடுங்க. அதே போல அந்த நாள்ல கொடுக்க முடியல அப்படின்னோ, இல்லை அந்த திதி என்னன்னு நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னோ நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த கில்ட் எல்லாம் ஆகாதீங்க. நீங்க எப்ப வேணா கொடுக்கலான்னு சொன்னேன். அதே மாதிரி அமாவாசையும் நீங்க உங்களுக்கு திதி மறந்துருந்ததுன்னா தாராளமா நீங்க அமாவாசையிலேயே எல்லாமே செய்யலாம். தர்ப்பணம் கொடுக்கலாம், அவங்களுக்கு படையல் போட்டு கும்பிடுறது எல்லாமே செய்யலாம். அந்த விஷயங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல அடுத்தடுத்து பார்க்கலாம். அதை பத்தி தான் இந்த பதிவு முழுக்கவே. ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்போவுமே ஒரு திதி கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் மாமனார் போனதுலேருந்து 4 வருஷமாக 2020 அவர் இறந்தார். மேட்டுப்பாளையத்தில் வந்து திதி கொடுத்துட்டு காரமடையில் ஒரு ஹோம் இருக்குது, கருணை இல்லம்னு சொல்லி. அங்கே வந்து கொஞ்சம் வயதான முதியவர்கள் பெண்கள் மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முதல் வருஷம் நாங்கள் ஃபுட்டு தான் வாங்கிட்டு வந்து போட்டோம். அப்போது வந்து அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரே நாள் வந்து நீங்கள் இவ்வளோ செலவழித்து ஃபுட்டு கொடுக்குறீங்கள, அதுக்கு பதிலாக அதில் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து அவங்க பாயசம் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, வடையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க. சில பேர்னால சாப்பிட முடியும், சில பேர்னால சாப்பிட முடியாது, அப்படி இருந்துச்சு. அதனால அந்த பாயசம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டெல்லாம் சிலர்னால சாப்பிட முடியாது. உங்களால் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு திங்ஸாக வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். நாங்கள் டெய்லி அவங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் குலைவாக சாதம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்மா, உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அந்த வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸு, அப்புறம் பருப்புகள், முக்கியமாக இந்த மாதிரி துவரம் பருப்பு, அந்த மாதிரி சாம்பார் பருப்பு, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு 10 கிலோ, கொஞ்சம் இந்த மாதிரி பருப்புகள்லாம் ஒரு இதெல்லாம் வந்து இந்த சுண்டல் பருப்பு அதெல்லாம் வந்து ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன முடியுமோ அது வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் சோயாலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோயா, இது வெள்ளை சுண்டல், சோயா அந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து ப்ரோட்டீன் கேட்டிருந்தாங்க. ப்ரோட்டீன் அவங்க கொஞ்சம் எல்லோரும் வயசானவங்களாக இருக்கனால சோயா அடிக்கடி கொடுப்போம்,
அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ, போன தடவை நாங்கள் வரமிளகா அதெல்லாம் வாங்கி தந்தோம். புளியும் அப்போ நான் வாங்கியிருந்தேன். இப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் புளி தவிர மிச்சம் எல்லாமே வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சது ஒரு 13,000 நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அதை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க வேணுங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த திதி முடிஞ்சால் நான் இதுதான் எப்போவுமே பண்ணுறது வருஷம். அதை தான் நான் இந்த வருஷம் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து இந்த பெருமைப்படுத்திக்கிறக்கோ பாருங்கள் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. நம்ம என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும்னு, அதே போல் இது நான் செய்கிறனால உங்களுக்கும் அந்த மாதிரி ஒன்று செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறத விட, ஏன்னா வயசானவங்க ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறத விட இப்படி நம்ம சாமனமாக வாங்கி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட நம்மளால் முடிஞ்சது இப்படி ஒட்டுக்கா வாங்கி கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. மாதம் நம்மளால் என்ன முடியுமோ அது மாதிரி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இது நான் உங்களுக்கு காட்டணும் தவிர நான் பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக காட்டல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீட்டில் போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோமை நான் உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு முதலே தெரியும், நம்ம சேனலில் என்கிட்ட இதை பற்றி நிறைய பேசுவாங்க, கமெண்ட்லாம் போடுவாங்க. ஆனால் நான் அதை கண்டுக்கிட்டதே இல்லை. நீ வந்து நம்ம மதத்தை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறியே, சாமி கும்பிட்றதை பற்றியெல்லாம் பேசுகிறியே, நீ கிறிஸ்டின்ஸ் பற்றி பேசுவியா, முஸ்லீம் பற்றி பேசுவியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் ஒரு ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வளர்ந்தேன். எனக்கு வந்து வேறு மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் நான் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் இந்த ஹோமை நான் காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கே சில பேர்த்துக்கு இந்த கேள்வி வரலாம், ஏம்மா நீங்கள் நம்ம மதத்தை சார்ந்த ஒரு ஹோமுக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கோயம்புத்தூரில் யுனைடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இருக்காங்க. அதுக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, அது உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் தம்பி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இந்த ஹோமுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அவன் தான் எனக்கு இது காட்டி கொடுத்தான், இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க, நீ வந்து பாருன்னு சொல்லி அவன் சொல்லி தான் நான் இங்கே முதல்ல வந்தேன். அப்படி வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அவனுக்காக அவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஹோமுக்கு செய்வான். அதனால் அவனோட ஞாபகார்த்தமாக நான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்காக இது செய்கிறேன். அதனால் இதில் எனக்கு அவங்களுக்கு செய்யறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதை விட முக்கியமாக நம்ம மதத்தை சார்ந்த நிறைய பெண்கள், நிறைய வயசானவங்க இங்கே இருக்காங்க. அதனால் நம்ம இதுக்கு செய்யறதுல எந்த வித தப்பும் இல்லை. அதனால் அந்த மதமும் எம் மதமும் சம்மதம் தானே. யார் அவங்களுக்கு செய்யறதுலையும் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இதே கிடையாது. நம்ம ஹோமுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு இதில் சந்தோஷந்தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் சார்ந்த எந்த ஒரு கிளிப்பிங்ஸையும் யாரும் எடுத்து எதுவும் ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுவீங்க. அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அது நான் பேசுனது. அதை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. முதலே இது ஹோம்லேருந்து ஃபோட்டோ இந்த ஏதாவது கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதுக்கு அந்த ஹோமுக்கு நாங்கள் பணம் தர்றோம் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம் இவங்கக்கிட்ட, இந்த மாதிரி பணம் ஏதாவது வந்துச்சு அவங்களுக்கு, நாங்கள் உங்களுக்காக பணம் கொடுத்துருக்கோன்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காது, நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. அதனால் நம்ம இந்த பதிவுகள் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி அது ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா அவங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவுகள் எதுவுமே நீங்கள் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அமாவாசை. நான் இன்றைக்கி வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்றேன். நான் எப்படி கும்பிட்றேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கும்பிட்றது மட்டும்தான், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
யார் வேணாலும் எப்படி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கும்பிடுங்க. இது வந்து என் மாமனார், அது வந்து என் அப்பா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பெண்கள் வந்து அவங்க அப்பா அம்மா நினச்சி கும்பிடலாமான்னெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா. நான் ஃபோட்டோவே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிடுறேன். எங்கள் அப்பாவோட படம் அது. இது வந்து என் தம்பி, என் சித்தி பையன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான என் தம்பி, என் உயிரே அவன் தான். அவனையும் வைக்காமல் நான் எப்போவுமே கும்பிட மாட்டேன். வருஷம் அவங்க 3 பேர்த்துக்கும் சேர்ந்து நான் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றேன். அதுக்கப்புறம் என் மனசில் மிச்சம் இருக்க நிறைய பேர், என் கணவர் சைடில் அவங்க பாட்டி, அவங்க மாமா, அவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க. அவங்களையும் நினச்சி தான் கும்பிடுவேன். என் சைட்லேயும் என் மாமா எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அவங்களையும் நினச்சி தான் நான் கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு வைப்போமோ அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். உப்பு வைக்கிறேன், சாதம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நான் வைக்கிறேன். ஆனால் இது வந்து தளிகை கிடையாது, பச்சரிசி சாதம் இல்லை, புழுங்கல் அரிசி சாதம் தான். என் மாமனாருக்கு முதலே வந்து பச்சரிசி சாதம் அவருக்கு சேராது. அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு வந்து சேராது. நாங்கள் வீட்டில் இலைக்களவாக ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புழுங்கரிசி சாதம் தான் செய்வோம். அவரும் அந்த சாங்கியத்துக்காக அந்த இலையில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு புழுங்கரிசி சாதம் தான் சாப்பிடுவார். அதனால் சரி அவங்களுக்கு தானே செய்கிறோம், அவங்க தான் வர்றவங்க எல்லாருமே புழுங்கரிசி சாதம் சாப்பிட்றவங்க தான். அதனால் அவங்களுக்காக நான் புழுங்கல் அரிசி சாதம் தான் வச்சுருக்கேன். தளிகை கிடையாது, பச்சரிசி சாதம் கிடையாது. இது என்னோட இஷ்டம், நான் உங்களை செய்ய சொல்லலை. அடுத்து பச்சைப்பயிறு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. என் தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் வெஜிடேரியன். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து எங்கள் பாட்டி பூசணிக்காயில் ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க, அதனால் பூசணிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து அவரைக்காய் கிடைக்காததுனால இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் என் மாமனாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து எல்லோரும் அவித்திக்கீரை பொரியல் இந்த படையலுக்கு செய்வாங்க இல்லைங்களா, அதனால் கட்டாயம் அவித்திக்கீரை பொரியல் செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் முதலே சொல்லியிருந்தேன், என் மாமனாருக்கு பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பஜ்ஜி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி. அப்புறம் அப்பளம், அவர் அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டான், என் தம்பியும் அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறம் வடை வந்து வர்றவங்களுக்கு நம்ம விருந்துனா வடை வைப்போம் இல்லையா, அதனால் வடை வைக்கணும், வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாயசம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயசம் வந்து என் ஸ்வீட் வந்து என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாது, தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், என் மாமனாருக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பாயசம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஐட்டமும் நான் தான் பண்ணேன். இதுதான் நான் கொடுக்குற படையல். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து நான் 2 நாள் எடுத்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 19ஆம் தேதி என் மாமனாருக்கு திதி வந்துச்சு, ஓகேங்களா. அந்த திதிக்கு நாங்கள் மேட்டுப்பாளையம் போய், நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் வீடியோவில், போய் திதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அமாவாசை கும்பிட்டேன். அமாவாசை கும்பிட்டது 2ஐயும் சேர்த்தி தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்பீங்க, திதி கொடுக்குற அன்றைக்கே தானே நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிடணும், ஏன் வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா.
அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவே பண்ணேன். இப்படி பண்ணுறத நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். என் மாமனார் வந்து செப்டம்பர் மாதம் இறந்து போனதுனால மகாலய டைம்லேயே தான் திதி வரும். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே திதி கொடுத்துட்டு திரும்பி அங்கே காரமடையிலே தான் நான் போன ஹோம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோமுக்கு போய் தான் எப்போவுமே அங்கே தான் போவேன். திதி கொடுக்குற அன்னைக்கு அங்கே தான் போவோம். எப்படியும் நான் அங்கே வீடு வந்து சேர்றதுக்கு 1 மணியெல்லாம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போனோன்னா 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சமைச்சு அப்புறம் படையல் போட்டு வைக்கிறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா 2ஆக பிரிச்சுட்டேன். திதி கொடுக்கறக்கு அங்கே போயிட்டு ஹோமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்படியும் அமாவாசை ஒட்டி தான் வரும். இதே மாதிரி தான் வரும் அவருக்கு எப்போவுமே. அதனால அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டுக்கிறது தான் எப்போவுமே பிளான் பண்ணுறேன். இதை நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன் வருஷம் வருஷம். சரி, அதை உங்களுக்கு காட்டணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. திதி செய்யலைன்னா அதாயிடும், திதி செய்யலைன்னா இதாயிடும், தர்ப்பணம் செய்யலைன்னா அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அந்த எள்ளும் தண்ணியும் இப்படி இறைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை நான் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு அது எப்படி எடுத்துப்பீங்க? அதனால தான் நானே செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறனோ, நான் எதுவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு காட்டுறக்காக, நான் என்ன செய்யறனோ அதை நான் காட்டினேன். அவ்வளவுதான். 19ஆம் தேதி அங்கே போய் திதி கொடுத்துட்டு வந்தேன். அமாவாசை அன்னைக்கு, அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டேன் வீட்டில். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு எள்ளும் தண்ணி இறக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணலை. சாப்பாடு வைக்கும்போதே சொன்னேன் இல்லையா, அது தளிகை கிடையாது, பச்சரிசி சாதம் கிடையாது. அது சாதா நம்ம டெய்லி சாப்பாடு வைக்கிற அந்த அரிசி சாதம் தான் அதில் தான் நான் சாதம் வச்சேன். ஏன்னா நான் கும்பிட்ட எல்லாரும் சாதா அரிசி பச்சரிசி சாதம் சாப்பிட்றவங்க கிடையாது. சாதா அரிசி சாதம் சாப்பிட்றவங்க தான் நம்ம வீட்டு ஆளுக தான். அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. நம்மலாம் இனி பின்னாடி போக போகிறோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இங்கே என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அதே சாப்பாடு தானே நாளைக்கு நான் போயிட்டு என் வீட்டில் இருக்கவங்க எனக்கு திதி பண்ணாங்கனாலும் நான் வந்து அந்த சாப்பாடு தானே சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது தானே சாப்பிடுவேன். எனக்கு அப்போ மட்டும் பச்சரிசியில் சாப்பாடு வச்சா பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லணும். நான் சொன்னாதான் நீ செய்கிறியான்ங்கிற கேள்வி வருது இல்லையா? நம்மெல்லாம் பேசாமல் இருந்தால் கூட யாரோ சிலர் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் தான் நான் இதை சொல்கிறேன். அதே போல் பூண்டு வெங்காயம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். ஓகேங்களா? கீரையிலையும் கொத்தவரங்காய் உங்களுக்கு தெரியும், அது கேஸ். அதனால் அதுலேயும் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு தான், ரெண்டுமே தேங்காய் போட்டு தான் 2 பொரியலும் நான் வீட்டுக்கு எப்படி செய்வேனோ அப்படியே தான் இன்னைக்கு செஞ்சேன். புளிக்குழம்புலையும் பூண்டு வெங்காயம் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. பூண்டு வெங்காயம் யார் யூஸ் பண்ண மாட்டாங்க? அவங்க அர்ச்சகர்கள், ஐயர்கள் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன ஐயர்களா? நம்ம வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. நம்ம கம்யூனிட்டியில் நம்ம அப்பாவுக்கு நம்ம எப்படி சமைச்சு போட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி தானே சமைச்சு போடணும். அவங்க வர்ற அன்னைக்கும் எதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி அவங்க பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நம்மளும் பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதே போல் எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது நம்ம வேலை இல்லை. திதி கொடுக்குற அன்னைக்கு ஐயர் சொல்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக கையை அப்படி வச்சுக்கிட்டு நிற்போம். அவர் எள்ளு வச்சு தண்ணி ஊற்றுவார். நேற்று கூட அது நடந்துச்சு. நாங்கள் திதி கொடுக்கும்போது கூட அது நடந்துச்சு. அவங்க எடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால நாங்கள் வீடியோ எடுக்கல. அவர் தண்ணி அவரே எள்ளு வச்சாரு, கையை அப்படி வச்சுக்கோங்கன்னாரு, தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். நமக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம செய்கிற எந்த வேலையாவது அவங்க வந்து செய்வாங்களா? இல்லைல்ல. ஆனால் அவங்க செய்யறது, அவங்களுக்கு அதுக்கு வேலை. பூஜை செஞ்சா ஒருத்தருக்கு திதி பண்ணி கொடுத்தா நம்ம அவருக்கு பணம் கொடுத்துட்டு தானே வந்தோம். அவரோட வேலை அது, நமக்கு திதி பண்ணி தர்றது. அதனால அவர் இப்படி கையை வச்சுக்கிட்டு எள்ளும் தண்ணி இறைக்கணும். நம்ம இறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பா அம்மா தான் இப்படி வச்சு அவர் ஐயருக்கு முன்னாடி செஞ்சா போதும். வீட்டில் செய்யணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க சொல்லலை. அந்த நேற்று நமக்கு செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூட சொல்ல. யூடியூப்ல வர்ற சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க எதாவது சொல்லணும்னு சொல்லி 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 உங்க மனசுக்குள்ள போய் அதை மாத்துறாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்க ரெகுலரா வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அது செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, அம்மாக்கு ஏன் அம்மா பேர்ல நம்ம தர்ப்பணம் பண்றது இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் போன வீடியோலேயே விளக்கம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அம்மா அந்த அப்பாவுடைய குளத்துக்குள்ளேயே வந்துடுறதுனால அப்பாவுக்கு செய்கிறது அம்மாக்கும் போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு. ஆனால் ரொம்ப கவனிச்சு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன்.
திதி கொடுக்க போன அன்னைக்கு அவங்க வந்து ஒரு சின்ன பிண்டம் ஒன்று வைக்கிறாங்க. முதல்ல பெரிய உருண்டையா உருட்டி அது வந்து முதல் தாத்தாக்கு வைக்கிறாங்க. அதாவது இப்போ என் மாமனார் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடினா அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா, அந்த தாத்தாக்குன்னு ஒரு பெரிய உருண்டை பிண்டம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் குட்டியை சின்னதாக உருட்டி இப்படி வச்சு அது வந்து அம்மாக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தாத்தாக்கு வந்து அதுக்கு ஒரு பிண்டம் உருட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிண்டம் வச்சு அது அந்த பாட்டிக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் மாமனாருக்கு ஒரு பிண்டம் வச்சு அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க, இருக்காங்கன்னு சொன்னதுனால அதுக்கு அவங்க பிண்டம் வைக்கல. ஸோ அப்போ பெண்களுக்கு அவங்க மனைவிகளுக்கு அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிண்டம் வைக்கிறான் செய்கிறாங்க. அப்போதான் அது தெரிஞ்சது. அதனால அப்பா பேர் சொல்லும் போதே அந்த அப்பாவோட குலகோத்திரத்துக்குள்ளேயே அந்த அம்மாக்களும் வந்துடுறதுனால அது செய்யலை அப்படின்னு நான் நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்னோட அறிவுக்கு நேற்று தான் மண்டையில் ஏறிச்சு. ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, சிலர் அதை கவனிக்காம விட்டுருப்பீங்களா, அவங்களுக்காகவே நேற்று இதை நான் பார்த்துட்டு வந்ததை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதே போல் ஒரு மாமனாருக்கு நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக நம்ம அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு காலையில் வச்சேன் இல்லையா, எங்கள் அப்பா ஃபோட்டோவையும் வச்சு தானே நான் கும்பிட்டேன். அதே மாதிரி நீங்கள், ஏன்னா ஒரு மருமக எப்படி மாமனாருக்கு பொண்ணு மாதிரியோ அதே மாதிரி தான் பையனும் உங்க அப்பாவுக்கு உங்க கணவர் மகன் மாதிரி அவரும் தாராளமா உங்களுக்கு செய்யலாம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த உரிமையை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க அப்பா படத்தை கூடவே வச்சு கும்பிடுங்க. அந்த கொலகோத்திரத்தை எல்லாம் சொன்னாரு, ஐயர் சொன்னாரு, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இந்த வீட்டுல இவருக்கு தான் வைக்கணும் அப்படி இல்லை, யாருக்கு வேணாலும் வச்சு கும்பிடலாம். நமக்கு இறந்து போன எல்லாத்தையுமே நம்ம கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதனால நீங்க உங்களுக்கு போட்டோ வச்சு கும்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா போட்டோ வச்சு கும்பிடுங்க. அதுல ஒரு தப்பும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்து அப்பாவுக்கு அவங்க கும்பிட்டுக்குவாங்க அப்படின்னா ஓகே, அவங்க கும்பிட்டுக்கிட்டோம். நீங்க இங்க காலையில கும்பிட்டு மதியம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு தடவை அங்க போய் அப்பா போட்டோ பார்த்து கும்பிட்டு வந்துருங்க. அப்படி பண்ணிக்க முடிஞ்சா ஓகே. அப்படி யாருமே இல்லை, நீங்க தான் கும்பிட்டுனா தாராளமா நீங்க உங்க கணவர் வீட்டு சொந்தங்களை கும்பிடும்போது உங்க அப்பா போட்டோ உங்க அம்மா போட்டோ கூட வச்சு கும்பிடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து நீங்க இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அவங்களுக்கும் நம்ம உறவுகளை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம உறவுகள் வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிட்டோமோ அதே மாதிரிதான் அவங்க கடவுள்கிட்ட தான் அவங்க இருக்காங்க. புரிஞ்சதுங்களா? அவங்க அங்கதான் இருக்காங்க, கடவுள் தான் வச்சிருக்காரு. கடவுள் ஏன் நம்ம இஷ்டத்துக்கு தான் கும்பிடுறோம், அடுத்த இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம கடவுளை கும்பிடுறது இல்லை. நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கடவுளை கும்பிடுறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன், இதை செஞ்சு கும்பிடு, அதை செஞ்சு கும்பிடு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்றதை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு என்ன கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ கும்பிடுங்க. இதை வாங்கி வை, அதை வாங்கி வைன்னு சொல்றதெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க கடவுளை கும்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி கும்பிடுறாங்கன்னு சொல்லி நீங்க கும்பிட தேவையில்லைன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டுல இருந்து போன முன்னோர்கள், அவங்கள நம்ம நினைச்சு கும்பிடுறோம். இது வரைக்கும் ஒரு விஷயம் ஓகே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். மறுஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் இவங்களே தான் சொல்றாங்க. முன்னோர்னு சொல்றவங்களே தான் மறுஜென்மம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இறந்தவங்க திரும்பி இன்னொரு ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிதானே இருக்கு. ராமாயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே அவதாரத்தை முடிச்சுட்டு போய் திரும்பியும் கிருஷ்ணா அவதாரம் எடுத்து பூமியில வந்து விஷ்ணு பரமாத்மாவே பிறக்கிறாரா இல்லையா, பெருமாளே வந்து பிறந்தாரா இல்லையா, அப்போ அவரே அவதாரங்கள் எடுக்கிறாருல்ல, அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போறாரா இல்லையா. அது மாதிரி நம்மளும் இறந்தவங்க அத்தனை பேரும் போய் மேல்லோகத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? அவங்களும் அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுத்து அவங்க வந்து இந்த பூமியில பிறந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் அந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம போனாலும் நம்ம இன்னொரு இடத்துல போய் பிறந்துருவோம். புரிஞ்சுதுங்களா? நமக்கு குழந்தையா பிறந்தவங்க நம்ம முன்னோர்களாக கூட இருக்கலாம். அதனால முன்னோர் சாபம்னா அங்க முன்னோர்களே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சாபம் கொடுக்கறக்கெல்லாம். புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது, முதல்ல முன்னோர் சாபம், பித்ரு தோஷம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க உங்க மனசுல இருந்து. புரியுதா? நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க உயிரோடு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க இறந்து போயிடுறீங்க, உடனே அங்கிருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பீங்களா பசங்களுக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பசங்களுக்கு சாபம் கொடுப்பீங்களா? அங்க போயாச்சுல, சரி தப்போ ரைட்டோ என் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படிதானே நினைப்பாங்க. சாபமா கொடுப்பாங்க?
பித்ரு தோஷம்ன்றாங்க. என்னது இது பித்ரு தோஷம்? முன்னோர் சாபத்துக்கும் பித்ரு தோஷத்துக்கும் இன்னொரு இது சொல்றாங்க. முன்னோர் சாபம்னா நீங்க அவங்களை ஏதாவது கவனிக்காம, அவங்களுக்கு பூஜை பண்ணாம, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம் விட்டுருவாங்களாமா. அதுவும் சத்தியமா செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்ன நடந்தாலும் என் பையன் நல்லா இருக்கட்டும் தான் அப்பா அம்மா நினைப்பாங்களோ தவிர கண்டிப்பா சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பித்ரு தோஷம். அது என்னன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு போய் அந்த தோஷம் நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, அது வேணா இருந்துட்டு போட்டோம். அவங்க தப்பு பண்ணிட்டு போய் தான் உங்களுக்கு அந்த தோஷம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அது உங்க குழந்தைகளுக்கு தாக்கும். புரியுதா? உங்களுக்கு நடக்கிறது ஏத்துக்கோங்க. சரி, அவங்க தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் எப்படி போகும்? அவங்க தப்பு பண்ணிட்டு தான் போறாங்க. அது அந்த தோஷம் உங்களை தாக்குது அப்படின்னா அந்த கர்மா இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்துட்டே தானே இருக்கும். நீங்க போய் பரிகாரம் பண்ணிட்டா அந்த கஷ்டம் சரியாயிடுமா? அவங்க பண்ண தப்பு நீங்க பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வட்டியும் கொடுக்காம அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்காம இவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால அந்த சாபம் உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை நீங்க அவருக்கு கொடுத்து கடனை கட்டினாதான் அந்த சாபம் விமோசனம் ஆகும். நீங்க ஏதாவது போய் பரிகாரம், பிரியாணி இலை எரிக்கிறது, வெத்தலை தீபம் போடுறது, அதெல்லாம் பரிகாரமா? அப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணா அவன் மனசு குளிந்துருமா? பணத்தை பறி கொடுத்தவனுக்கு அப்படி இல்லை. உங்க அப்பா ஏதாவது அப்படி பண்ணி வச்சுன்னு போயிருந்தா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போய் அந்த பணத்தையும் வட்டியோட கொடுத்து செட்டில் பண்ணீங்கன்னா அவன் மனசு குளிந்து போகும். சரி, அப்படி உங்களுக்கு யார் தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கூட அவனோட அந்த மனுஷ கடவுள் ஏதோ ஒரு வகையில சாந்தி பண்ணிடுவாரு. ஆனா இதெல்லாம் பண்ணாம பிரியாணி இலையை எரிச்சாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணாலோ உங்களுக்கு அந்த தோஷம் நீங்கிருமா? அதனால பித்ரு தோஷம் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுனால நான் வச்சுக்கோங்க. இனிமே என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எவன் சொத்தையும் ஆட்டை போட்டு என் குழந்தைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்க மாட்டேன். அப்புறம் என் குழந்தைங்க நான் பித்ரு தோஷத்தை கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தைங்க கஷ்டப்படும். அதனால என்ன வந்தாலும் அது எனக்கே என்ற ஜென்மத்தோடய முடிஞ்சிடணும் அப்படின்னு மனசார கும்பிட்டுக்கோங்க. அதே போல முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தாதான் ஆச்சு, படையல் போட்டாதான் ஆச்சு, அப்பதான் என் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நீங்க வீட்டுல அமாவாசை இன்னைக்கு சண்டே லீவு தான், எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும். யாருக்கெல்லாம் படையல், வெறும் படையல் அவருக்கு பிடிச்சதை செஞ்சு அப்பா அவர் நினைச்சு அப்பா சந்தோஷமா சாப்பிட்டு போங்கப்பா, உங்களையே நினைச்சிட்டு நாங்களும் சாப்பிட போறோம் அப்படின்னு கும்பிட்டுக்கோங்க. அவங்க சாப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா? உங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டு போவாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. நீங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இந்த மாகல்ய அமாவாசை மறந்தவர்களுக்கு தான் மாகல்ய அமாவாசை. என்னங்க அப்படி மறதி? உங்க அப்பா இறந்த நாளை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? உங்க அப்பா இறந்த திதியை சொல்லியிருப்பாங்களா, அது ஒரு டைரியில குறிச்சு வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்த மாசம் வரும்போது அந்த திதி வளர்பிறையில வருதா தேய்பிறையில வருதான்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லைன்னா உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா கூட அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரே ஒரு அப்பா தானே இருக்கு நமக்கு. அந்த ஒரு அப்பாவோட திதி நாள் எப்போ இறந்தாருன்னு உங்களால் உங்க குழந்தையோட பர்த்டே ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி உங்க அப்பா இறந்த நாள் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்தவங்களுக்கு தான் மாகல்ய அமாவாசை மறந்தவங்களுக்காகவே இருக்கட்டும். அப்படியே நீங்க இந்த புரட்டாசி மாச அமாவாசை நீங்க கும்பிடுறதாவே இருக்கட்டும். சந்தோஷமா அவங்க அப்பாவை நினைச்சு கும்பிட்டு போங்க. அவங்க எந்த சாபமும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.